உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எக் 65. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4 முட்டையை வேக வச்சு மஞ்சக்கருவை நீக்கிட்டு வெள்ளையை மட்டும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இல்லைனா நார்மல் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அடுத்து தேவையான அளவு உப்பு, சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மசாலாலாம் எக்கில் கோட் ஆகிற மாதிரி இருக்கணும். அடுத்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பாலாக உருட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. சம்டைம்ஸ் எக் எண்ணெயில் இருக்கும்போது வெடிக்கும், அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ பாருங்கள் 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி ஒன்றொன்றையும் போட்டு எடுத்துடலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையை எண்ணெயில் பொரித்து மேலே தூவி நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போது நம்மளோட சுவையான எக் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.